வணக்கம் நண்பர்களே. நடிகர் ரஜினிகாந்த் ரொம்ப நாளைக்கு பிறகு ஊட்டிக்கு போயிருக்கார். இது ஒரு பெரிய செய்தியா அப்படின்னு கேட்கலாம். டீட்டெயிலாக பார்த்தா அதுக்குள்ள என்னென்ன செய்தி இருக்குன்றது தெரிஞ்சிடும். ரஜினியினுடைய முந்தைய அதாவது 80களில் வந்த பல படங்களுடைய படப்பிடிப்பு ஊட்டியில் நடந்திருக்கு. ஊட்டியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ரஜினிகாந்த் ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னே பேர். அங்கே அண்ணாமலை, ராஜாதி ராஜா, சிவா இந்த மாதிரி பல படங்களுடைய சில காட்சிகள் அங்கெல்லாம் படமாக்கியிருக்காங்க. மன்னன் படத்தோட சில காட்சிகள்லாம் படமாக்கியிருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு ரஜினிகாந்தினுடைய படங்களை தமிழ்நாட்டில் படமாக்குவதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா போயிடுச்சு. காரணம் ரசிகர்களுடைய அன்பு தொல்லை. அவங்க நிறைய கூடிடுறாங்க. அவர்களை கிளியர் பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டமாயிடுது, அல்லது அவங்க மனசு புண்படுற மாதிரி ஆயிடுது. அதனால் எதுக்கு வம்பு வேண்டான்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க வேறு மாநிலங்களில் படப்பிடிப்பை வச்சுக்கிட்டாங்க. அதாவது ஆந்திரா, தெலுங்கானா, இல்லை அதிகமாக கர்நாடகாவில் மைசூரு அல்லது ஹாசன், அந்த மாதிரி அம்பி, அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நிறைய படங்களுக்கு அங்கே தான். இப்போ சிவாஜி இல்லை சந்திரமுகி இல்லை அந்த மாதிரி நிறைய படங்கள் எல்லாமே கர்நாடகாவிலேயோ அல்லது ஹைதராபாத்லேயோ ராமோஜி ஃபிலிம் சிட்டி அந்த மாதிரி படமாக்குனாங்க. இப்போ அண்மை கால படங்களில் ஒரு சில படங்கள் ஒரு சிறு சிறு பகுதிகள் தமிழ்நாட்டின் இந்த கடலூர், திருக்கழுக்குன்றம் அல்லது திருநெல்வேலி இப்படி சில இடங்களில் படமாக்குனாங்க. அங்கெல்லாம் ரஜினிக்கு பெரிதாக எந்த தொந்தரவும் இல்லை. அவரே ரசிகர்களை போய் பார்க்கணுன்றதை ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டார். படப்பிடிப்பு போகும்போதும் சரி, படப்பிடிப்பு முடிந்து வரும்போதும் சரி, ரசிகர்களை பார்க்குறத ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டார். ஆனால் ஊட்டி, கொடைக்கானல் அப்படின்னு தமிழகத்தில் இருக்கிற கோடை வாசஸ்தலங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சுற்றுலா பகுதிகளுக்கு ரஜினி அண்மை காலத்தில் போனதே இல்லை. படப்பிடிப்புக்காக போனதோட சரி. அதிகமாக அவர் போகிறது மலைவாழிடம் எதுன்னா அது இமயமலை தான். ஏதாவது ஒன்றுன்னா அவர் நேராக இமயமலைக்கு போயிடுவார். அங்கே ஊட்டி, கொடைக்கானலுடைய தட்பவெப்பநிலை அதை விட இன்னும் மேம்பட்ட தட்பவெப்பநிலை அல்லது சுற்றுச்சூழல் எல்லாமே அங்கே கிடைக்கும். கூடவே அவரது ஆன்மீக தேடலுக்கு ஒரு இடமா அது மாறி போகும். அதனால் அவருக்கு எல்லாமே அங்கே கிடைக்கிறதால இங்கே இந்த தமிழக பகுதியில் அவர் அதிகமாக போய் பார்த்ததில்லை, அது தங்கினதில்லை. ஆனால் முதல் முறையாக ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினி அவர்கள் ஓய்வுக்காக ஊட்டிக்கு சென்றார். ஊட்டியில் தங்கி இருக்கிறார். இப்போ ஊட்டியில் இருக்கார். இந்த செய்திக்கு பின்னாடி பல விஷயங்கள் சொல்கிறாங்க. இது எல்லாமே கட்டுக்கதையாகவும் இருக்கலாம், அல்லது அதில் ஏதாவது உண்மை இருந்தாலும் இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் சொல்லப்படுவதை நம்ம ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதான். இதில் எதுவுமே ஆத்தென்டிக் கிடையாது. நானும் அதை பற்றி ஆத்தென்டிக்காக சொல்லக்கூடிய நபரும் கிடையாது. ஒரு செய்தியாக வருது இது. அதற்கும் பல அரசியல் நிகழ்வுகளுக்கும் முடிச்சு போடுறாங்க. அப்படி போடப்படுகிற முடிச்சு அர்த்தம் உள்ளதாக இருக்கா, அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கான்றதை பார்க்குறது தான் ஒரு பத்திரிகையாளர் நம்ம வேலை. அதை மட்டும்தான் நான் இங்கே உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன், அவ்வளோதான். இது நத்திங் நியூ ஆர் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் எனிதிங். ஓகேவா? இதில் என்னென்னா, இப்போ இந்த கடந்த ஒரு வார காலமாக அதிகமாக பேசப்படுவது என்ன, ரஜினி ஆதரவோட திரு அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்க போகிறார். இதுதான் தொடர்ச்சியாக பேசப்படுது. அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டாரு பாஜக மேலிடத்தில். அவங்க அதை ஏற்றுக்கல. இருந்தாலும் இன்று விடிவதற்குள், அதாவது நாளைக்கு அவருடைய அண்ணாமலையுடைய பிறந்த நாள். அந்த நாளில் நான் முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல போகிறேன்னு வேறு அவர் அறிவிச்சிருக்காரு. ஸோ அப்போ அது என்னவா இருக்குன்னா, அநேகமாக தனி கட்சி தான் அப்படிங்கிறதுல எல்லோருமே உறுதியாக இருக்காங்க. ஸோ அவர் நாளைக்கு என்ன சொல்ல போகிறான்றதை நம்ம நாளைக்கு கண்டிப்பாக பார்ப்போம். அதை ஒரு பதிவாக கண்டிப்பாக தரேன். இப்போ அண்ணாமலை இந்த மாதிரியான ஒரு முடிவெடுத்து அவருடைய அரசியல் நகர்வுகள், அதாவது புதிய கட்சிக்கான வேலைகள், இதெல்லாம் ஒரு பக்கம் அங்கே போயிட்டுருக்கு. அதன் பின்னணியில் ரஜினி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜினி ஊட்டிக்கு போயிருப்பது இந்த அண்ணாமலையுடைய இந்த அடுத்த கட்ட அந்த அரசியல் நகர்வுகள்லாம் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் பேசுவதற்காகத்தான், இது ஆலோசனைக்காகத்தான் அங்கே போயிருக்காரு அப்படின்னு ஒரு புதிய ஒரு பரபரப்பு கிளப்புறாங்க. அங்கே ரஜினி ஊட்டிக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அந்த பகுதியில் இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ரஜினி மக்கள் மன்ற ரஜினி ரசிகர் மன்ற நிர்வாகிகள், இப்போ தான் மக்கள் மன்றம் இல்லையே, இந்த ரஜினி ரசிகர் மன்ற நிர்வாகிகள் அவ்வளவு பேரும் ரஜினியை பார்க்கறதுக்காக அங்கே திரள்றாங்க. ரஜினியோட படம் எடுக்கிறாங்க. அவர் ஓய்வுக்காக போனார் அப்படின்னு சொன்னால அவர் ஓய்வாக அவரை இருக்க விடலை. ரசிகர்கள் தொடர்ச்சியாக அவரை சந்திக்கிறாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, அதை வெளியிடுறாங்க. ஒரே மகிழ்ச்சியாக இருக்காங்க.
முக்கியமான தகவல் வந்து இதுதான். ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செய்திகள் எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு பொய் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டா, ரஜினி ரசிகர்கள் இருக்காங்கள, அவங்க மிகுந்த மகிழ்ச்சியாகவும் மிகுந்த பரபரப்பாகவும் காணப்படுறாங்க. ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கு. நம்ம இதில் எந்த நிலைப்பாடும் நம்ம எடுக்கலை, எந்த சைடையும் வந்து நம்ம முட்டு கொடுக்கல, அல்லது யாருக்கு ஆதரவாக நான் இதை பேசலை. அவங்க மத்தியில் இருக்கிற மனநிலை என்னவோ அதை நான் உங்களுக்கு பிரதிபலிக்கிறேன். இப்போ நீங்கள் கோவை மாவட்டம் முழுக்க, மதுரை மாவட்டம் முழுக்க, அல்லது இப்போ ஊட்டி பகுதிகளெலாம் வந்து ரஜினி ரசிகர்களுடைய போஸ்டர்கள், அதாவது முன்ன ரஜினி மக்கள் மன்றம் இருந்தது, அந்த மக்கள் மன்றத்தில் ஆக்டிவாக செயலாற்றி அதன் பிறகு ரஜினி அரசியலுக்கு வரலன்னு சொன்ன உடனே வந்து அமைதியாகிட்டு இருந்த நிர்வாகிகள் எல்லாம் இப்போ வந்து மிகுந்த பரபரப்போட போஸ்டர்கள் எழுதுகிறாங்க. அண்ணாமலைக்காக வந்து அவங்க அந்த போஸ்டர்களில் ரஜினியும் அண்ணாமலையும் இருப்பது போன்ற படங்களை வெளியிட்டு ரஜினி படத்தினுடைய வசனம், ரஜினி படத்தினுடைய அந்த பாடல் வரிகள் அதை குறிப்பிட்டு வந்து அவங்க அண்ணாமலைக்கு ஆதரவாக போஸ்டர்கள் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, சரி தலைவா, உங்களுக்கு 2 பொன்னான வாய்ப்புகள் வந்தது. உண்மையில் 2மே பொன்னான வாய்ப்புகள். அதில் முதல் வந்த வாய்ப்பு 96 வந்த வாய்ப்பு 100% ரஜினிகாந்த் முதலமைச்சர், அப்படி ஒரு வாய்ப்பு அது. அதை வந்து வேணான்னு தட்டி கழிச்சிட்டார். 2வது வாய்ப்பு இந்த அண்மையில் வந்தது. அதில் ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவர் 100% ஜெயிச்சிருப்பேன்னு ரஜினி சார் சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு அதில் ஒரு சந்தேகம் இருந்ததால தான் வந்து நான் வரமாட்டேன், அல்லது எனக்கு ஒரு அந்த அலையை வந்து ஏற்படுத்தி காட்டுங்க, ஒரு எழுச்சி ஏற்படுத்தி காட்டுங்க, அல்லது நான் வந்து ஓட்டு பிரிச்சுட்டு நானும் ஒரு அரசியல் கட்சியாக வர நான் விரும்பலை, வந்தால் ஷூர் ஷார்ட்டாக ஜெயிக்கணும், இந்த வார்த்தைகள்லாம் வந்ததன் பின்னணி யோசிச்சு பாருங்கள். மனசுக்குள்ளே ஒரு சின்ன தயக்கம் இருந்தனால்தான் அவருக்கு இந்த வார்த்தைகள்லாம் வந்தது. நான் அதை குறையா சொல்லலை, நான் ஃபேக்ட் என்னவோ அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி இருந்தாலும் கூட ரஜினி போல்டாக அந்த டெசிஷன் எடுத்து நின்றுந்தாருன்னா அவர் நிச்சயமாக வென்றிருப்பார் அப்படிங்கிறது அன்றைய சூழல். அது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது லீலா பேலஸ் அந்த இன்டர்வியூ வரைக்கும், அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட் வரைக்கும் அதுதான் சூழல். அந்த வாய்ப்பையும் விட்டுட்டார். சரி, இப்போ ஒரு வாய்ப்பு, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. எங்களுக்குன்னா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா ஒரு மாற்று சக்தி இப்போ இருக்கிற ஆட்சி வந்து அம்பலப்பட்டுக்கிட்டே போகுது. இந்த முதலமைச்சர் எவ்வளவு நாள் தாக்கு பிடிப்பாருன்னு தெரியல. அடுத்த சட்டசபை கூடுனா இந்த முதலமைச்சருடைய முகத்திரை முற்றா கிழிஞ்சிரும், அல்லது அங்கு இவரை முழுசாக அம்பலப்பட்டு ஏற்கனவே அம்பலம் ஆகிடுச்சு. அதை இன்னைக்கு ராசாவோட பேட்டி, அதனை தனியாக பேசுகிறேன்னு சொன்னேன். அடுத்த பேட்டியை அடுத்த வீடியோவை அதை தரேன். அந்த ராசாவுடைய நீங்கள் பேட்டியை கேட்டிருந்தீங்கன்னா நம்மளாம் என்ன பேசணுமோ அதை வந்து அவர் பிரதிபலிச்சிருப்பார். அந்த சட்டசபையில் இருந்த அந்த முகம் வேற, அந்த விஜய் வேற, அந்த உடல் மொழி வேற, அந்த குரல் வேற, இந்த தாவேக்கா மேடையில் பேசின விஜய் வேற, அந்த குரல் வேற, அந்த பர்ஃபார்மன்ஸ் வேற. நடிப்புன்னு கூட சொல்ல வேணாம், அந்த பர்ஃபார்மன்ஸ் வேற இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு நபர் முற்றாக அம்பலமாகி நிற்கும் போது தமிழ்நாட்டு அரசியலில் அதற்கு இணையாக அல்லது அதை தோற்கடிக்கிற ஒரு சக்தி வேணும். அது அதிகமாக இளைஞர்களை கவர்கிற ஒரு சக்தியாக இருந்தால் அது இன்னும் நல்லா இருக்கும். இடதுசாரி சித்தாந்தம் கொண்ட, அதாவது முழுக்க முழுக்க இடதுசாரி அப்படின்னு இல்லாமல் மக்கள் விரும்புகிற மாதிரியான அந்த சித்தாந்தத்தை பேசுகிற ஒரு இளைஞர்களின் பிரதிநிதி. அதே நேரம் இந்த விஜயை முழுசாக சரியாக களத்தில் நின்று எதிர்க்கிறதுக்கு சரியான ஒரு ஆளாக அண்ணாமலையை வந்து முன்னிறுத்தணும் அப்படிங்கிறது இந்த ரசிகர்கள் விருப்பமாக இருக்குது. ஏன்னா பல ரசிகர்களுக்கு வந்து விஜய் வந்ததோ அல்லது இந்த தேர்தலில் ஜெயிப்பாருங்கிறதே வந்து அவங்கெல்லாம் நினச்சி கூட பார்க்கல, கனவுல கூட காணல. அப்படி ஒன்று நடந்து போச்சு. சரி, இதை வந்து இப்போதைக்கு மாற்றுறதுன்னா என்ன வழி? அதற்கு அதை ஒரு இந்த கோட்டை வந்து காலி பண்ணுன்னா இதை விட ஒரு பெரிய கோடை போட்டாகணும்ல. ஸோ அதற்கான ஒரு வாய்ப்பு இப்போ கிடச்சிருக்கு. இப்போவாவது வந்து எங்களை முழுசாக வந்து இயங்கிறதுக்கு விடுங்க. நாங்கள் நினச்ச அரசியல், நீங்கள் விரும்பின அரசியல் தான், நீங்கள் விரும்பின அரசியலையே வந்து அண்ணாமலை முன்னெடுக்கிட்டோம், நாங்கள்லாம் வந்து அவர் பின்னாடி நிற்கிறோம் அப்படின்னு வெளிப்படையாக அறிவிச்சுட்டு அவர் பின்னாடி அணி திரள்றாங்க இந்த ரஜினி ரசிகர்கள், ரஜினி மக்கள் மன்ற முன்னாள் நிர்வாகிகள். இவங்க எல்லாரும் வந்து அண்ணாமலைக்கு முழுசாக தோள் கொடுக்க தயாராக வராங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நான் அண்ணாமலைக்கு ஆதரவாளர் இல்லை. அதே போல் அண்ணாமலையினுடைய அரசியலில் நமக்கு உடன்பாடும் இல்லை. அதாவது இதுவரைக்கும் அவர் பண்ணது. இனிமேட்டு அவர் என்ன பேச போகிறாரு, என்ன சொல்ல போகிறாருன்றதை பொறுத்து தான்.
அதே நேரத்தில் அண்ணாமலையுடைய சில பேட்டிகளெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதிலும் வந்து பெரியாரை பற்றி, அண்ணாவை பற்றி, கலைஞரை பற்றி அவர் பேசிய வீடியோக்கள், இன்னைக்கு கலைஞர் பிறந்த நாளில் கலைஞரை பற்றி அவர் பேசிய வீடியோ ஒன்று பார்க்க நேர்ந்தது. ஒரு திமுக காரனை விட மிக தீவிரமாக கலைஞரை அவர் பாராட்டி பேசியிருப்பார் அந்த வீடியோவில். ஸோ அது அண்ணாமலைக்கு என்னதான் ஒரு வலதுசாரி கட்சிக்கு தலைவராக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து அவருக்குள்ளே இருக்கிற அந்த திராவிட தன்மை இருக்க, அது அவரையும் அறியாமல் வெளிப்பட்டதாக தான் அதை நான் பார்க்குறேன். ஸோ அதனால் இனி அவர் பேசுவதை பொறுத்து வந்து அவர் எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்கிறார்ன்றதை வச்சு நம்ம கருத்துக்களை சொல்லுவோம், அது வேற. ஆனால் அண்ணாமலை வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுத்துட்டு வந்து நின்னா நாங்கள்லாம் அவருக்கு ஆதரவாக நிற்கிறோம், நீங்களும் ஆதரவாக இருங்க. இந்த ரஜினி ரசிகர்கள் இப்போ கேட்குறது அதுதான். நீங்களும் அதுக்கு ஆதரவாக இருங்க, ஒரு ஆட்சி மாற்றம் நடப்பதற்கு ஆதரவாக இருங்க. நீங்கள் முன்னெடுத்த அரசியலை ஒரு இளைஞர் முன்னெடுத்துட்டு வர்றதுக்கு நீங்கள் தோள் கொடுங்க, துணை நில்லுங்க. அது நீங்கள் நினச்ச மாற்றத்தை உருவாக்கும். ஏன்னா பல பேர் அப்போ ஆரம்பத்திலே சொன்னது என்ன, ரஜினி வந்து நான் முதலமைச்சராக மாட்டேன், நன்றாக படித்த தொலைநோக்கு சிந்தனை கொண்ட துடிப்பான இளைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் இருக்காங்க, அவர்களில் யாராவது ஒருத்தர் முதலமைச்சராக வரட்டும், நம்ம அந்த அவர்கள் செயல்பாடு சரியில்லைன்னா அதை நம்ம மாற்றிடலாம், அவங்களையே தூக்கிடலாம் அப்படின்னு ரஜினி சொன்னார் இல்லையா. அப்படி அவர் மனதில் இருந்த ஒரு இளைஞர் இந்த அண்ணாமலை அப்படிங்கிறது அப்போ பேசப்பட்டது. அதே போல் அவர்கிட்டே கூட கேள்வி எல்லாம் கேட்டாங்க, உங்களை தான் ரஜினி சிஎம்மா முன்னிறுத்த அவர் நினச்சிருந்தாரா அப்படின்னு கேட்கும்போது அண்ணாமலை அதை அவர் அப்படி பூசி மொழிகிட்டு போயிட்டார். அது நேரடியாக இல்லைன்னு சொல்ல, ஆமான்னு அவர் வந்து சொல்லலை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் நினச்ச, நீங்கள் எதிர்பார்த்த, நீங்கள் விரும்பின ஒரு அரசியலை முன்னெடுக்க ஒருத்தர் வரும்போது நீங்கள் ஆதரவாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கேட்குறாங்க. இப்போ உள்ளுக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே என்ன ஓடுது, அண்ணாமலை ரஜினி பார்த்தாரு, ரெண்டு பேரும் வந்து இதை ஆலோசனை பண்ணாங்க, அவர்கள் இந்த அரசியல் சூழல் பற்றி அதிகமாக பேசியிருக்காங்க. அண்ணாமலை வந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் போது அதற்கு ரஜினி வந்து நிச்சயமாக ஆதரவு தெரிவிப்பார் அல்லது ஆசை கூறுவார் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள திரைமறைவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. இப்போ வரைக்கும் மீடியாவில் அதை பேசுகிறாங்க. இங்கே வெளியே ரசிகர்கள் மத்தியில் இருக்கிறது என்னன்னா, ரஜினி அவர்கள் இவருக்கு முழுமையாக ஒத்துழைப்பு அல்லது ஆதரவு கொடுத்தாருனாக்கா நம்ம எந்த அரசியல் வேணும்னு எதிர்பார்த்தோமோ அது அரங்கேறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து ரசிகர்கள் மனசில் ஒரு ஆவல் இருக்குது. அந்த ஆவலத்தை வந்து அவங்க போஸ்டர்களாக ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. ரஜினி ஊட்டிக்கு வந்ததை இது கூட சேர்த்து முடிச்சு போடுறாங்க. இப்போ நமக்கு தெரியாது அவர் ஏன் வந்தார் ஊட்டிக்கு அப்படின்னு கேட்டால், அங்கே மைசூர்லேருந்து கிளம்புற விமானம் தாமதம் ஆகிடுச்சு அல்லது ரத்தாயிடுச்சு. அதனால் ரஜினி வந்து கார் மூலமாக மைசூர்லேருந்து ஊட்டிக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது, அந்த மசனகுடி வழியாக வந்து ஊட்டிக்கு வரலாம். அந்த ரூட்டில் வந்து அது இன்னும் ரொம்ப அழகான ரூட் அது. அந்த ரூட்டு அந்த வழியாக வந்து ரஜினி ஊட்டிக்கு வந்தார். அங்கே வந்து மிதுன் சக்கரவர்த்தி, ஹிந்தி நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு அங்கே வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. குறிப்பாக அந்த நட்சத்திர விடுதிகள் இருக்குது. அதில் ஒரு விடுதியில் வந்து ரஜினி இப்போ தங்கியிருக்கார் அப்படிங்கிறது சொல்லப்படுகிற செய்தி. அது ஏன் ஊட்டிக்கு வந்தாருன்னா, அந்த ஃப்ளைட்டு கேன்சல் ஆகி போச்சு, சரி ஒரு 2 நாள் ஊட்டியில் தங்கலான்ட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்பதற்கு கொஞ்சம் நம்புவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்குது. ஏன்னா ஊட்டிக்கு போகணுன்னு சொன்னால் அவர் இப்படித்தான் வரணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அதற்கு அவர் வந்து நேரடியாகவே வந்து அவர் விமானத்தில் வந்து கோயம்புத்தூர் வந்து வந்திருக்கலாம், அப்படியெல்லாம் இல்லை. இன்னொன்று, என்ன மாதிரி நேரத்தில் அவர் அங்கே வராரு, இந்த பரபரப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு அண்ணாமலை பிறந்த நாள் அன்றைக்கி அவர் ஏதாவது வந்து அரசியல் சொல்ல போகிறாருன்னு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரஜினி வந்து ஊட்டிக்கே வந்திருக்கிறது, அவரை நிறைய ரசிகர் மன்ற நிர்வாகிகள்லாம் போய் பார்க்கறது, இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி ஏதோ ஒரு முக்கியமான ஒரு தோற்றம் வரப்போகுது அப்படின்ற ஒரு யூகத்துக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. அதை நம்ம யாருமே வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிற சூழலில் எல்லா பக்கத்துலேயும் எல்லா விதமான வாய்ப்புகளையும் எல்லாரும் யோசிப்பாங்க. அப்படித்தான் வந்து யோசித்து ரஜினியுடைய ஊட்டி வருகைக்கு ஒரு அர்த்தத்தை கற்பிக்கிறார்கள். என்னவா அது இருக்கும் அப்படிங்கிறது வந்து விடிஞ்சால் தெரிஞ்சிடும். அது அண்ணாமலை தனி கட்சியா, ரஜினி ஆதரவோட ரஜினி நினச்ச அரசியல் அவர் எடுத்துகிட்டு போகிறாரா, அல்லது பாஜக விடமாட்டேங்குதுங்கிறதுனால பாஜகவே வந்து அவர் இருக்க போகிறாரா, அல்லது அவர் புது தலைவராக போகிறாரா பாஜகவுக்கு, இந்த கேள்விக்கெல்லாம் விடை அதுக்கு தெரிஞ்சோம். இன்னொரு பக்கம், ஒருவேளை பாஜக அண்ணாமலையை ரிலீவ் பண்ண விட மாட்டேன்றாங்க அப்படின்னா
அவரை விடுவிப்பதற்கு ரஜினி வந்து பேசுவார் அப்படிங்கிற கோணமும் பேசப்படுது. என்ன இவ்வளோ வைல்டாக வந்து கற்பனை பண்ணுறாங்களா அப்படின்னா, எல்லா கற்பனைக்கும் இடம் இருக்குது அரசியலில். அதனால் வந்து ரஜினிக்கு மேல்மட்டத்தில், அதாவது பாஜக மேலிடத்தில் எப்படிப்பட்ட செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதனால் இதையும் வந்து ரூல் அவுட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு முரட்டுத்தனமான கற்பனை, காட்டுத்தனமான கற்பனைன்னு நினச்சிக்கிட்டா கூட, ஆனால் இதை ரூல் அவுட் பண்ண முடியும். ஏன்னா ரஜினிக்கு அந்த செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை.